கடவுள் இல்லவே இல்லைன்னு எழுதி வச்சிருக்கல பெரியார. நீ உண்மையிலே பெரியார் பேரனா இருந்தா ஒரு கூட்டம் கடவுள் இல்லவே இல்லைன்னு நடத்து. திமுக சவால். சவால். ஸ்டாலின் உண்மையிலே கலைஞரின் மகனாக இருந்தால் நடத்தட்டும். இதான் நான் சொல்றேன் சவால். கடவுள் இல்லவே இல்லைன்னு பெரியார் சொல்றீங்க, கடவுள் இல்லவே இல்லைன்னு மாநாடு நடத்தட்டும். நடத்தக்கூடிய துணிச்சல் இருக்குமா? ஏன் நடத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடத்த சொல்லுங்க, நீங்க நடத்த சொல்லுங்க. திமுகவுக்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்கு இருந்தா பண்ணட்டும். 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க, ஆட்சியில் இருக்கீங்க, யாராலும் அசைக்க முடியாத கும்பனுடைய ஆட்சின்னு சொல்றீங்கல்ல. உனக்கு ஆட்சியில தைரியம் இருந்தா அதே மாதிரி மீனாட்சி ஆட்சி புரியுற பூமியில நாத்திக மாநாடு நீ நடத்து. முருகர் இல்லவே இல்லைன்னு சொல்லி நடத்து. நாங்க ஒத்துக்கிறோம். ஓகே, பெரியார் உயிரோட்டமாக இருக்கிறார், பெரியார் கொள்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பெரியாரின் கைத்தடி ஆட்சியில் இருக்கிறது, பெரியார் வாழ்கன்னு கை தூக்கிட்டு பார்லிமெண்ட்ல பொறுப்பேற்றானுங்கல்ல. ஓகே, இதெல்லாம் உண்மை என்று நான் நம்புறேன். நான் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன். நான் முருகத்திலிருந்து பெரியாருக்கு வந்துடுறேன். நடத்த முடியாது. வாக்குதான் அவருடைய நோக்கம்.